உதயநிதியை பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. எடப்பாடி கவுண்ட் கொடுத்தாரு, ஓபிஎஸ் ஐயா கவுண்டிங் கொடுத்தாரு. நீயா எதுக்குமே பேச மாட்ற? நீ பொம்மையா? ஸ்டாலின் சாரு தான் வந்து பொம்மை நீங்க, இப்ப நீ பொம்மையா? எடப்பாடி எட்டப்ப இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுகல இருந்து எல்லாம் வந்து அதிமுக காரங்களே விலை கொடுத்து போய்க்கின்னுதான் இருப்பாங்க. ஒரு போன் எடப்பாடி ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சி கூட உட்கார்ந்து இருக்கும். நீ ஆணி வேறுன்றிய, நீ ஆணியா புடுங்கிறதுக்கு ஆள் இல்லாத இருக்கிற. நீ வந்த 40 நாள்லயே நீ அந்த 12 இடத்த இன்னொருத்தருக்கு கொடுக்கறனா, நான் ஃப்ரீயா பண்றேன் நீ காசு வாங்கி தானே பண்ற. ஒரு பொம்பளை புள்ளைய கெடுக்கிறவன அம்மா கொடுக்கல, ஷூட்டிங் ஆட்டுருவே கூட, அந்த ஷூட்டிங் ஆட்டுருவே கொடு, கத்தி எடுக்கிறவனுக்கு ஷூட்டிங் ஆட்டுருவே கொடு. இந்த அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு ஓட்டு போடல, அவருடைய நடிப்புக்கு தான் ஓட்டு. இது நடிப்பாவே போகுது. இன்னைக்கு திமுகவுக்குன்னு ஒரு செங்கோல் இருக்குது. திமுகவை பத்தி உதயநிதியை பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. யாருக்குமே விசில் சின்னத்துக்காரங்களுக்கு தகுதியே கிடையாது. அதுல உக்காந்துக்கிற எம்எல்ஏவுல இருந்து மினிஸ்டர்ல இருந்து யாருக்காவது தரமா பேசுறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்களா? ராஜ்மோகன் நல்லா தான் பேசுறாரு. செங்கோட்டை அண்ணன் இருக்காரு, செங்கோட்டை அண்ணனோட ராஜ்மோகன் தான் நிறைய பேசிக்கிட்டு வேலைக்கே ஆகாது, வாய் தெத்துது. எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்கறது முதல்வர் கேள்வி கேட்டா கூட ராஜ்மோகன் தான் பேசுறாரு. எல்லாத்துக்குமே ஆளு செங்கோட்டை அண்ணன் தான் வந்து அத கத்து கொடுக்கறது. எல்லாத்துக்குமே வாய்ப்பாடு போல கத்து கொடுக்கறாரு. டெய்லி ட்ரைனிங் வீட்ல. இப்ப செங்கோட்டை அண்ணன் கிட்ட பேப்பரை கொடுங்களேன், அவர் வந்து பேப்பர் இல்லாத சரமா படிப்பாரு. ஜேஎஸ்டி கிட்ட பேப்பரை கொடுங்களேன், அதை தூக்கி போட்டு அவரு சரமா படிப்பாரு. இருக்கிற அரசியல்வாதின்னு யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேரு. அப்புறம் இவரு இருக்காரு, நம்ம ஏபி மினிஸ்டர் நிர்மல்குமாரா, அவர் இருக்கிறாரு. அதுக்கு மேல வந்து அங்க பேசுறதுக்கு திறமை யாருமே கிடையாது. உதயநிதி பத்தி பேசுறீங்க நீ, அப்படி எப்படின்னா அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல சின்ன பிள்ளையா இருந்தா கூட 40-45 வயசு எதிர்கட்சி தலைவரா இருந்தா கூட அழகா பேசுறாரு. அழகா ஒரு கருத்தை எடுத்து, அந்த கருத்துக்கே நீங்க எடுத்து வைக்க மாட்டீங்களா? ஏன் முதலமைச்சர் ஏன் பேச மாட்டாரு? கோட்டையில உள்ள நுழைஞ்ச உடனே அம்மா பேசுவாங்க, அம்மாவுடைய ஆட்சியில பேசுவாங்க, கருணாநிதிக்கே கவுண்டிங் கொடுப்பாங்க. ஸ்டாலின் உட்காந்து கூட எடப்பாடி கவுண்ட் கொடுத்தாரு, ஓபிஎஸ் ஐயா கவுண்டிங் கொடுத்தாரு. நீயா எதுக்குமே பேச மாட்ற? நீ பொம்மையா? ஸ்டாலின் சாரு தான் வந்து பொம்மை நீங்க, இப்ப நீ பொம்மையா? இவ்வளவு பிறந்த நாளுக்கு இவ்வளவு பேனர் வச்சுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. மக்களுங்களுக்கு நீயே ஒரு வாழ்த்துக்கள் தெரிய வைக்கலையா? ஒரு முதலமைச்சரே வாழ்த்துக்கள் தெரிய வைக்கலையா? சரி, அதெல்லாம் சரி. இப்போ ஓபிஎஸ் செஞ்ச தவறு வந்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஓபிஎஸ் ஐயா தெரியாம போய் திமுக சேர்ந்துட்டாரு, அதிமுக எல்லாரும் இங்கதான் வருவாங்க. இல்ல, ஓபிஎஸ் ஐயா தெரியாத அவரு சேரல. அன்னைக்கு வேலைக்கிழமை ஹோட்டல்ல அவரு கதறி அழுதது 11:30 மணி வரைக்கும் நாங்க இருந்தாங்க. ஒரு போனாவது அவருக்கு வந்து இருந்தா அப்படியே அதிமுக இதுதான். அவரு அன்னைக்கும் கூட்டம் போட்டு சொல்லுவாரு, இன்னைக்கும் கூட்டம் போட்டு சொல்லுவாரு. அன்னைக்கு காலகட்டத்துல சொல்றேன், அதிமுக அழிஞ்சிடக்கூடாது. 2026ல வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டி, ஓபிஎஸ் ஐயா எல்லாமே சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அசோகா ஹோட்டல்ல இருந்து ஹோட்டல் உட்லண்ட்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் இதுதான். ஆளை வேற ஆணி வேறா சொல்றாங்களா? இந்த ஆணி வேறா தான் சொல்லிருவாங்க. எடப்பாடி இல்லாத இதுக்கு மேல்பட்ட அரசியல் வந்ததுன்னா அதிமுக மேல தலைய தூக்கலாம். எடப்பாடி எட்டப்ப இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுகல இருந்து எல்லாம் வந்து அதிமுக காரங்களே விலை கொடுத்து போய்க்கின்னுதான் இருப்பாங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. எடப்பாடியோடைய தலைமை சரி கிடையாது. நான் இன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயம் போகும்போது கூட அண்ணா கொடி தான் பறக்கும், மேல ரெட்டால தான் இருக்கும், சின்ன ஒளிஞ்சு போச்சு. அண்ணா அறிவாலயத்தியா? ஆமா, அண்ணா அறிவாலயத்துல நான் போய் பேசுனேங்க ஐயா, ஓபிஎஸ் ஐயா போய்
எல்லா டிவியும் பார்க்கலாம். ஒரு போன் எடப்பாடி ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சி கூட உட்கார்ந்து இருக்கும். நீ ஆணி வேறுன்றிய, நீ ஆணியே புடுங்கிறதுக்கு ஆள் இல்லாத இருக்கிற. இல்ல ஓபிஎஸ் ஐயா தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட வெளியே தெரிஞ்சிருப்பாரு. இன்னைக்கு திமுக எங்கேயோ ஒரு மூலையில தான் இருக்கட்டும். அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஆள வேறு இருக்கு. அவர் கேன கிடையாது. அம்மா கொடுத்த 3 முறையான ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு கூட கோட்டைக்கு போன அவரை எல்லாமே பார்த்து சல்யூட் தான் அடிச்சாங்க. ஐயா இவர் வராரு இப்படி மூஞ்ச தூக்கலான்னு இல்ல, எல்லாம் ஸ்டேட் பார்வைக்கு மீடியாவுல இருந்து போலீஸ் அதிகாரியில இருந்து கட்சிக்காரங்கள இருந்து அவருக்கு எல்லாம் கையெடுத்து தான் கும்பிட்டாங்க. அவரால வாழ்ந்தவங்க 1000 பேரு. அவரால வாழலன்னு யாரும் சொல்ல கூடாது. சொல்ற பசங்கள கேளுங்க. சரி, இப்ப புதுசா சிஎம் வந்திருக்காரு. 40 நாளைக்கு மேல ஆச்சு. நல்லபடியா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன குறை? நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்காருல்ல. ஒரு மாற்றங்களும் அதுல தெரியலையே. இப்ப 12 இடத்த தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கறேன்னா எதால கொடுக்கற? தூய்மை பணியாளர் எதால கொடுக்கற? அப்ப உன்னுடைய அரசியலும் கேவலமானதானே இருக்கு. நீ வந்த 40 நாள்லயே நீ அந்த 12 இடத்த இன்னொருத்தருக்கு கொடுக்கறனா, நான் ஃப்ரீயா பண்றேன் நீ காசு வாங்கி தானே பண்ற. அப்போ உனக்கு எங்க இருக்கு? நீ ஒரு முதலமைச்சரனா ஒரு பட்டிகோல் பேசணும்னா 4 ஐஎஸ் ரிப்போர்ட்டுங்களை கேட்கணும். இந்த இடம் இதுல எப்படி இருக்குதுன்னு கேட்கணும். நீ எதுவுமே கேட்காத இன்னும் ஒரு தலையாட்டிக்கின்னு கண்ணில் பொட்டு வச்சுக்கின்னு மை பொட்டு வச்சுக்கின்னு ஜோசியக்காரை கிட்ட வச்சுன்னு இருந்தா அதெல்லாம் முதலமைச்சருக்கு. இது சினிமா தியேட்டர் போல ஓடுது. இன்னைக்கு சட்டமன்றமா தெரியல, அது சினிமா தியேட்டர் போல போகுது. இன்னும் 717 கடைகளை மூடி இருக்காரு. இன்னைக்கு சாதியை உடைச்சிருக்காரு. மேற்பட்ட சிஎம் கிடைக்கிறது இன்னும் இருக்க இன்னும் பாத்துக்கோ. இப்ப 40 நாள் தானே ஆகுது. இப்ப இந்த 40 நாள்ல இவ்வளவு கோரிக்கை இன்னும் இருக்க பாருங்க எப்படி இன்னும் ஆக போகுதுன்னு. சரிங்க, சிங்கப்பெண் அதிரடி எங்க இருக்கு? 6 மாச குழந்தைய கெடுத்தாங்களா அதுக்கா? 3 மாசம் பொண்ணை இட்டுன்னு போயிட்டு பலாத்காரம் பண்றாங்களா அதுக்கா? திமுக ஆட்சியில தான் உண்டு நீங்க, அதிமுக ஆட்சியில தான் உண்டு நீங்க. இன்னைக்கு உன்னுடைய ஆட்சியில இந்த 40 நாள்ல எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை திருட்டு, அதெல்லாம் பாத்துக்கின்னு நம்ம மனசாட்சியோட இருக்கிறவங்க அந்த மன்றத்துல உக்காந்துக்கின்னு என்னடா நம்ம 40 நாள்ல இவ்வளவு ஆயிக்குது, நம்ம ஏன் ஒரு சிஎம் பேசக்கூடாது? ஒரு பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறவன அம்மா கொடுக்கல ஷூட்டிங் ஆட்டுருவேன் கூட, அந்த ஷூட்டிங் ஆட்டுருவ கொடு. கத்தி எடுக்கிறவனுக்கு ஷூட்டிங் ஆட்டுருவ கொடு. கெஞ்சா வித்துட்டு உள்ள போறவன அவனுக்கு ஷூட்டிங் ஆட்டுருவ கொடு. ஒன்ன குழந்தை எட்டுன்னு போயிட்டு கற்பழிக்கிறானா அவனுக்கு ஷூட்டிங் ஆட்டுற கொடு. ஏன் அது வாயில வரமாட்டுது? அம்மா கொடுத்தாங்கல்ல. இப்ப தலைவர் ஸ்டாலின் ஐயாவும் கொடுத்தாரு இல்ல, ஏன் நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க புதுசா ஆட்சி கொண்டுட்டு வரலான்னு புது மாநிலமா கொண்டுன்னு வரலான்னு இல்லையே. பழைய மாநிலத்தாடிய ரொம்ப கேடு கெட்டு போயிருக்குது. அவங்க விட்டு போன மிச்சம் தான் இப்ப அது சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. இல்ல என்ன விட்டுட்டு போனாங்க அவங்க? கட்டுப்படுத்தி அவங்க நல்லா தானே விட்டுட்டு போனாங்க. இல்ல ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி அது நல்லா தானே விட்டுட்டு போனாங்க. நீங்க தான் இப்ப 40 நாள்ல இவ்வளவு கற்பழிப்பு இருக்கு. இது யாருடைய இது? கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி இருந்தா இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாமே. ஸ்டாலின் இருக்கும் போதே, அந்த தலைவர் இருக்கும் போதே நிறைய கம்மியாச்சு, பயங்கரமா கம்மியாச்சு. கமிஷனர் அருண் இருந்தாரு, ஷூட்டிங் ஆர்டர் தான் கொடுத்தாரு. மேல தலைமையில ஷூட்டிங் ஆர்டர் தான் கொடுத்தாரு. கெஞ்சா காரனார்கிட்ட கொலைக்காரன் எல்லாமே. நீ 40 நாள்லயே ஒண்ணுமே கொடுக்கலையே. போலீஸுங்களா இவங்களுக்கு ஓட்டு போட்ட தொட்டு தான் போலீஸ் எதுவும் எடுத்து பேச மாட்டேது விஜய் பத்தி. அப்ப கூட பாத்தீங்கன்னா மதுக்கான கடைகள்ல மூடி இருக்காருல்ல, ஸ்கூலு கோயில், அதெல்லாம் கண் துடைப்பு. அதெல்லாம் கண் துடைப்பு. இதுக்கு முன்னாடி இருந்தவரு ஸ்டாலின் ஐயா 500 கடை தான் முன்னாடி, இவர் அதுக்கும் கூடுதலா தானே முடியிருக்காரு. இப்ப 3 கண் துடைப்பு. எப்படி சொல்றீங்க கண் துடைப்பு? அது போக பாருங்க, பார்த்தாதான் தெரியும். நீங்க இந்த மீடியாவை எடுத்துக்கின்னு உலகமே சுத்தினாதான் உங்களுக்கு அங்கங்க நடக்கிற கதை என்னன்னு தெரியும். இது எல்லாம் ஒரே கருத்து. அவங்க மக்களுங்க 700 கேஸ் போதை விஜய்க்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு சினிமா நடிச்சவரு. அந்த நடிப்பு கோசம் தான் ஓட்டு போட்டுதுங்க மக்களுங்க. இந்த அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு ஓட்டு போடல, அவருடைய நடிப்புக்கு தான் ஓட்டு. இது நடிப்பாவே போகுது, சட்டமன்றமும் நடிப்பாவே போகுது.
ஏன் பேசிதான் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம்னு இருக்காரு என்னவோ. இல்ல அது வந்த உடனே என்ன பண்ண 2500 ரூபாய் போறேன் போடல. தாய் மாமா வரிசை இப்ப எத்தனை குழந்தைங்க கோசாஸ்ல பிறந்து இருக்குதுங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பிறந்து 13 லட்சம் கோடி கடன். கஜானா காலியா இருந்தா கூட நீங்க நடிச்ச பணம் நிறைய இருக்குது, அதை வச்சுதானே நீங்க அரசியலுக்கு வந்தீங்க. அந்த நடிச்ச பணத்தை எடுத்து நீ மக்களுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களையும் வாழ்த்துறதுக்கு அநேகம் பேர் இருப்பாங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் முதல் இது போடுறாருல, ஒரு 1000 ரூபாய் போடுறாருல, அதுக்கே வந்து 1000 கோடிக்கு மேல செலவாகுது. அவருனால வந்து அம்மாவை போல சொன்னதையும் செய்தாரு, சொல்லாத்தையும் செய்தாரு ஸ்டாலின் சாரம். இவர் உண்ணா செய்யல. இவர் வந்தவனே 2500 ரூபாய் போட்டு இருந்து 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்து இருந்தா மீனவர் மக்களுங்க ஒருத்தர் தண்ணியில விழுந்து இறந்துட்டாரு, அவருக்கு அந்த காசை கொடுத்துருப்பாங்கல்ல. மீனவர்களையே ஒண்ணு மீட்டு எடுக்க முடியாத இருக்கிறாங்க. அது கச்சத்தீவு இதெல்லாம் பத்தி அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறீங்களா? அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நான்லாம் போனா வீட்டுல போனா நான் உழைக்கிறதுக்கு வந்துருவேன் பாரு, 2 நிமிஷம் தான் செய்தி. அதுக்கு நல்ல திறமையானவங்க அந்த கச்சத்தீவு மீனவர்களுக்குன்னு வந்து திறமையான மந்திரியை போடணும். அந்த திறமையான மந்திரியை போட்டாதான் அந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும், விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். எல்லா ஆடு மாடு மேய்ச்சவங்க எல்லாம் விவசாயி கிடையாது, அதுக்குன்னு கருத்து கணிப்பு அதுக்குன்னு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள போட்டா பரவாயில்ல. படிச்சவங்களா போடணும். நிறைய இளைஞர்கள் அவங்களால தான் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சிருக்கிறவங்கள போடணும், படிச்சிருக்கவங்கள போட்டிருக்கணும். சரி, ஓகே.